உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்கக்கூடிய செக்டர் 100 என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, லோட்டஸ் பவுல்ட் வேர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை திடீரென ஒரு தீ விபத்து என்பது ஏற்பட்டது. 9 மற்றும் 10வது மாடியில் தான் இந்த தீ என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏசி மெஷினில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸர் வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்து என்பது உடனடியாக மலமளவென அந்த பகுதியில் பரவி இருக்கிறது. ஆனால் அந்த உடனடியாக அதில் உஷாரான மக்கள் அனைவரும் உடனடியாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மேலும் உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் அங்கு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய தீயணைப்பான்களை கொண்டு தீ மேலும் பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இதனை அடுத்து தீ என்பது சற்று கட்டுக்குள் வந்தது. அதே வேளையில் 5 தீயணைப்பு வண்டிகளில் வந்த வீரர்களும் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலை வரை அந்த தீ விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தீயணைப்புத்துறை என்பது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் தீயணைப்புத்துறையை பொறுத்தவரைக்கும் கூடுதலான ஒரு தகவல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தாங்கள் அங்கு வருவதற்கு முன்பாகவே அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பான்களை கொண்டு அந்த மக்களே தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த ஸ்பிளிட் ஏசி என்று சொல்லக்கூடிய அந்த ஏசி மெஷினில் இருந்து ஏற்பட்ட தீ விபத்து தான் தீ ஏற்பட்டதற்கு காரணம். முதலில் ஒரு வீட்டில் பரவிய தீ அதன் பின்பாக அதற்கு மேல் மாடியில் இருக்கக்கூடிய குடியிருப்பிலும் பரவி இருக்கிறது என்ற தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பதையும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.